போதைப் பொருள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றும் போதைப் பொருட்களை தடுக்க முடியாத அரசாக திமுக அரசு உள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி ஒரு போதை தலைநகரமா உருவெடுத்து இன்னைக்கு பத்திரிகை சொல்லுது. அது ஊர்ஜிதப்படுத்துற வகையில் தானே இன்னைக்கு சென்னையில தொடர்ச்சியா 2 நாளா கொக்கைன்னு சொல்லிட்டு ஒரு 28 கோடியும் ஒரு 30 கோடி ஒன்று மாட்டியிருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல ஒட்டுமொத்தமான பார்வை என்ன? போதை கடத்துறதுக்கும் போதை மருந்து எல்லா நாடுகளுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு ஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம்னா அது தமிழ்நாடா இல்லை சென்னையா? இதான் இப்போ கேள்விக்குறி. விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறி இருக்கு, எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பல மாதங்களாவது இந்த வேங்கவேல் சம்பவம் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களாம். இதே போலீஸ் தான் அம்மா கிட்ட இருந்தது. இந்த போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டா இருந்தது இல்லை. ஆனால் இவர்கிட்ட மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற போலீஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா தலை சரியில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.